Good morning 7th standard students. Today in your English class we are going to see term 2 lesson 2 prose lesson the last stone carver. Last stone carver na நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதாவது வந்து கல்லுல சிற்பம் செய்றாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஸ்டோன் கார்வர் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஸ்டோன் கார்வர்னா கடைசி ஸ்டோன் கார்வர், கடைசியா இருக்கிற கல்ல செதுக்கி சிற்பம் செய்கிற ஒருத்தரை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். Now before getting into the lesson, we'll complete a small warm-up. It's an interesting warm-up. Just read the instructions given below and draw and name the picture. இங்கே கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு drawing create பண்ணணும். ஸோ இந்த பிக்சர் க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க, he is in circus. ஸோ சர்க்கஸில் இருக்கிற ஒருத்தரை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு. First draw a letter A, capital A போட்டுக்கணும். Okay, and then just below draw a letter B. So A is a cap for B. So B, capital B போடுறோம். அந்த capital B தலை மேல A cap மாதிரி உட்கார்ற மாதிரி வரையணும். Next, give B one eye, a round nose and a big mouth. So Bல வந்து ஒரு கண்ணு, அப்புறம் ஒரு பெரிய நோஸ் அண்ட் ஒரு பெரிய மவுத் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கஸில் இருக்கிற ஒருத்தர் கிடைப்பாரு. கண்டிப்பாக ஒரு கிளவுன் தான் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பிக்சரில். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் யூ கிட்ஸ் வில் லவ் டு எக்ஸ்ப்ளோர் இல்லையா. ஸோ ட்ராயிங்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏ அண்ட் பி, கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பியை வச்சு எப்படி ஒரு கிளவுன் வந்து வரையலாம் அப்படிங்கிறது தான் இந்த வார்ம் அப். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். You have to place A as a cap for B. B போட்டுட்டு Bயோட தலை மேலே ஏவை வந்து கேப் மாதிரி போடணும். அப்புறம் Bல வந்து ஒரு கண்ணு, அப்புறம் வந்து இந்த Bயோட ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லூப்ல ஒரு கண்ணு, செகண்ட் லூப்க்கு மேலே வெளியில வந்து ஒரு பெரிய மூக்கு, கிளவுன்க்குலாம் எப்படி பெரிய மூக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மூக்கு அண்ட் ஒரு பெரிய வாய். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளவுனோட பிக்சர், டிராயிங் பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து பாருங்க, டி வச்சு ஒரு அழகான ஒரு டாக் வந்து வரைஞ்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க, டி போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்க எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடணும், ரைட் ஆல்பபெட் டி. டி போட்டதுக்கு அப்புறமா செகண்ட்ல என்ன போட்டிருக்காங்க, ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு ஷேப்பை வந்து டிக்கு கீழ் பகுதியில் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரா ஓவல் ஷேப் அட் தி பாட்டம் ஆஃப் டி. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க, கிவ் அ டெய்ல் அண்ட் 4 legs. ஸோ அதை எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரா அ ஸ்மால் இயர் அண்ட் ஐ. அண்ட் தென் ஃபிஃப்த் ஸ்டெப்ல வந்து ட்ரா நோஸ் அண்ட் மவுத். யூ வில் கெட் அ டாக். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நீங்கள் வந்து இந்த லைன், இந்த fill in the blanks நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு என்ன போடணும், நெக்ஸ்ட் என்ன போடணும், நெக்ஸ்ட் என்ன போடணும், பிக்சர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து சென்டென்ஸாக இங்கே வந்து எழுதிட்டே வரணும். ஸோ இந்த 2 வார்ம் அப் கண்டிப்பாக முடிப்பீங்களா? வெரி குட். ஸோ இதை முடிச்சுட்டுங்க. வில் கெட் இன் டு த லெசன். செக்ஷன் 1 ஃபர்ஸ்ட் படிக்கலாம். The young man flung the hammer and the chisel to the ground and cried, "I'm leaving, father. I'm leaving you and this work. Look what it's brought us." He spread out his arms and glanced indifferently at the small, congested workroom. The whitewashed walls were stained by many monsoons. The window, bare of curtains, opened into tiny backyard. After all these years of work, this is all we have. Nothing. This kind of work just doesn't pay. The old man stared at his son in surprise. Although his voice trembled, it didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. It's the service, our service to God. Father, the young man grunted impatiently. Times have changed. The stone carver's work has changed too. You can't live on sculptures for temples only. You have to mass produce like all the others in Agra. Come on, father, wake up. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதருக்கும் ஒரு சனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன். அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த லெசன். ஃபாதர் வந்து ரொம்ப வயசான ஒருத்தர் அண்ட் அவரோட சன் வந்து ஃபாதர் கிட்ட சொல்றாரு, இந்த என்னன்னா இவங்க 2 பேருமே வந்து ஸ்டோன் வந்து கார்வ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கல்லை செதுக்கி சிற்பம் செய்துட்டு இருக்காங்க. சன் வந்து என்ன பண்றாருன்னா, போதும் ஃபாதர் போதும்னு சொல்லிட்டு அந்த சிசல்னா நம்ம செதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த உளி
அதுக்கப்புறம் ஹேமர் சுத்தி. ஸோ இது ரெண்டையும் வந்து தூக்கி போட்டுட்டு சொல்றாரு, நான் இந்த வேலையை விட்டு போறேன், உங்களையும் விட்டுட்டு போறேன், இது நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்துட்டு இருக்கோம், ஆனாலும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, the whitewashed walls were stained by many monsoons. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இருக்கிற அந்த பிளேஸ், அவங்க கல்ல செதுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன இடம். அந்த இடத்துல இருக்கிற அந்த வால் செவரெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நிறைய மழைனால ரொம்பவே ஸ்டெயின் ஆகி கரப்பட்டு இருக்கு. ஸோ இந்த சனுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல, ரொம்பவே நம்மளுக்கு வருமானமே இல்லை சுத்தமா, நம்ம எதுக்காக இந்த வேலையை செய்யணும், அதனால வந்து நான் போறேன், நான் வந்து ஆக்ராக்கு போறேன். எல்லா ஸ்டோன் கார்வரும் வந்து ஆக்ரால போய் நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மாஸ் ப்ரொடியூஸ்னா இப்போ ஸ்டோன்லயே சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பண்ணா அதை நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த ஓல்ட் மேன் வந்து ரொம்ப தழுக்கிற குரல் தான், ஆனாலும் அவர் சொல்றாரு, இது வந்து நம்ம பணத்துக்காக பண்ணலப்பா, இது வந்து நம்ம வந்து கடவுளோட சேவைக்காக நம்ம செய்யறோம். ஸோ அப்ப இவங்க வந்து என்ன சிலையை செதுக்கிட்டு இருக்காங்க, கோவில்ல இருக்கிற கடவுள் சிலையை தான் வந்து இவங்க செய்துட்டு இருக்காங்க. பட் சன் வந்து கேட்குற மாதிரி இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், ஆனால் நானும் எல்லாரும் மாதிரியும் ஆக்ராக்கு போயிட்டு ஸ்டோன்ல வந்து நல்லா செதுக்கி நிறைய மாஸ் ப்ரொடியூஸ்னா நிறைய ஐட்டம்ஸ், குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறைய செஞ்சு நான் வந்து பணம் சம்பாதிப்பேன், இதனால வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father, and he learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hoped you would continue our work. No, father, the young man replied with determination. I am tired of working for pittance for the committee of the temple in Srinagar. I am leaving, father. The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of a half-finished marble statue. He dropped his hands into his laps and closed his eyes. He began to pray and didn't even hear the hesitant goodbye his son called out from the door. ஸோ அந்த மகன் வந்து என்ன சொல்றாரு, வாங்கப்பா நீங்களும் வந்துருங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த வயசானவர் சொல்றாரு, இல்லப்பா என்னால் வர முடியாது, இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது, எங்கள் அப்பா வந்து அவர் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது, இது வந்து நம்ம வந்து தலைமுறையாக இதை வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இதை வந்து என்னால் விட்டுட்டு வர முடியாது, நீ வந்து இதை எடுத்து எனக்கு அப்புறம் இதை நீ எடுத்து செய்வேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சன் சொல்றாரு, இல்லப்பா என்னால் முடியாது, நான் வந்து இந்த சுத்தமா வருமானமே இல்லாம இந்த கோவிலுக்காக வந்து வேலை செய்யறதுக்கு நான் விரும்பல. ஸோ அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல தான் அவங்க இருக்காங்க. காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகர்ல ஒரு கோவிலுக்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னால இந்த சின்ன வருமானத்துக்காக என்னால் வேலை செய்ய முடியாது, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சன் வந்து ரொம்ப கோவமா அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு. இந்த ஓல்ட் மேன், இந்த அப்பா என்ன பண்றாருன்னா வந்து ரொம்ப அப்படியே நம்ம கடவுளை வணங்கும் போது எப்படி வந்து குனிஞ்சு உட்காந்துப்போம் இல்லையா, சுருண்டு உட்காந்துப்போம் இல்லையா, அதுதான் க்ரௌச்சிங். அந்த மாதிரி வந்து ஒரு மார்பிள் ஸ்டாச்சு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. மார்பிள்ல சிலை செதுக்கிட்டு இருக்காரு. அந்த சிலைக்கு முன்னாடி மண்டியிட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிறாரு, கண்களையும் மூடிக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் பையன் வந்து சொல்லிட்டு போன அந்த குட் பை கூட அவருக்கு கேட்கல. Next paragraph. Master Ji called Salim, the servant boy, entering the workshop barefooted. He held out a glass of steaming tea in his hand. Master Ji, he asked once more, his voice filled with concern. The old man looked up. His face was ashen. He looked tired. He called the boy to come closer and motioned him to sit down. Salim, he said gently, soon I will be the last stone carver here. All the others would have gone to Agra. There they are turning out cheap candle stands, paper weights and ashtrays by the dozen. They are making money, but they betray our skill, our age-old tradition. Now Gopal has also gone. I'll have to finish this sculpture alone, and with the help of God, I'll do it, Salim. I know you will, Master Ji, the boy answered. You will make many more. ஸோ இந்த வயசானவர் வந்து இப்படி மண்டிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறத வந்து ஒரு சலீம் அப்படின்ற ஒரு சின்ன வேலைக்கார பையன் வந்து பார்க்குறான். அவன் வந்து மாஸ்டர் ஜின்னு சொல்லி கூப்பிடுறான். கையில் டீ கொண்டு வரான் மாஸ்டர் ஜிக்காக.
உடனே வந்து இந்த வயசானவர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப டயர்டாக இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த பையனை சலீமை வந்து கிட்ட கூப்பிட்டு உட்கார சொல்கிறாரு. சலீம், இந்த மாதிரி வந்து இங்கே நான் தான் வந்து கடைசியான ஒரு ஸ்டோன் கார்வராக இருப்பேன். மற்ற எல்லாருமே ஆக்ராக்கு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து கேண்டில் ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட், ஆஷ்ட்ரே இதெல்லாம் நிறைய செஞ்சு அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்மளோட இந்த ஸ்கில், அதாவது இந்த கலைக்கு வந்து அவங்க வந்து துரோகம் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ரொம்ப பழமையான கலை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறேன்னா, கோபாலும் போயிட்டான். கோபால் தான் அவரோட மகன். கோபாலும் போயிட்டான். நான் இப்போ இந்த சிலையை வந்து நானே தான் செஞ்சாகணும். கடவுளோட கிருபையினால நான் கண்டிப்பாக இதை செஞ்சிடுவேன் சலீம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த சலீம் குட்டி பையன் என்ன ஆன்சர் பண்ணான்னா, நீங்கள் பண்ணுவீங்க மாஸ்டர் ஜி, நீங்கள் இதை விட நிறைய கூட நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறான். The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm and had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. He shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I love to finish this work and surely I will. Yes, you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink, please. It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I'll be back in time to prepare dinner. The old man nodded. The old man sighed and picked up the chisel and hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. So இந்த பையன் சலீம் வந்து, ஆமாம் மாஸ்டர் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் இதோட நிறைய பண்ணுவீங்கன்னு சொன்னோன்னே இந்த ஓல்ட் மேன் வந்து அந்த சிறுவனை வந்து பார்க்குறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு அனாதை சிறுவன். அவன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு வந்தான். அப்போ வந்து ஒரு மான்சூன், அதாவது வந்து மழை காலம். அந்த மழை புயல்ல வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு அப்படியே ரொம்ப அவனோட உடம்பா ஒட்டிட்டு அவன் வந்து இவங்க கிட்ட வந்து அவன் வந்து ஏதாவது இருக்க கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து இந்த ஓல்ட் மாஸ்டர் வந்து ஓகே, நீ எங்களுக்காக வேலை செய்யறதுக்காக நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஆயிட்டான். ஸோ இவனும் ஒரு நாள் போயிடுவான் நம்மளை விட்டு அப்படின்னு மாஸ்டர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்றாரு, என்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. முன்னாடி நான் ஒர்க் பண்ண மாதிரி என்னால் இப்போ ஒர்க் பண்ண முடியல. கார்விங் வந்து ரொம்ப நேரம் எடுக்குது. கார்விங்னா செதுக்கிறது, ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு சொல்றாரு வித் ஃப்ரெஷ் டிட்டர்மினேஷன் அப்படின்னா வந்து ஒரு ரொம்பவே வந்து தன்னம்பிக்கை. அதோட வந்து சொல்றாரு, நான் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சாகணும், கண்டிப்பா நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து சலீம் வந்து சொல்றான், கண்டிப்பா நீங்க முடிப்பீங்க மாஸ்டர்ஜின்னு சொல்லிட்டு டீ வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை குடிங்க மாஸ்டர்ஜி, இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் குடிச்சிங்கன்னா. நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும், நான் வந்து ஒரு 1 hour 2 hours திரும்பி வந்துடுவேன், டின்னர் டைமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் டின்னர் அப்படின்னு சொல்றான். ஓல்மேனும் தலையாட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஓல்மேன் என்ன பண்றாருன்னா, அந்த சுத்தியும் அந்த சிசலும் எடுத்து திருப்பி வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிறக்குது. ஸோ அவர் வந்து அவரோட வேலை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் அதை யாருக்காகவும் மாற்றிக்கிறதுக்கு அவர் விரும்பலை. ஸோ இது வந்து செக்ஷன் 1. இந்த செக்ஷன் 1ல இருக்கிற க்ளாசரி கண்டிப்பாக நீங்கள் படித்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, which of the 2 sentences given below conveys the following meaning கேட்டிருக்காங்க. stained byனா mark made on clothes or materials. அதாவது ஸ்டெயின்னா கரை. ஸோ நம்மளோட துணிகள்லையோ இல்லை மெட்டீரியல்லையோ கரை படிஞ்சிருந்தா அதுதான் stained by அப்படின்னு சொல்றோம். ஸோ the whitewashed walls were stained by many monsoons. இதனோட மீனிங் இந்த A ஆப்ஷன்ல இருக்கா B ஆப்ஷன்ல இருக்கா நீங்க படிச்சு டிக் பண்ணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, the whitewashed walls were stained by many monsoons அப்படின்னா நம்ம வெள்ளை அடிச்ச செவர், அந்த ஒயிட் வாஷ் பண்ண அந்த செவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை வந்து போனதுனால ஒரே கரையா இருக்கு, அதுதான் வந்து மீன் பண்றாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து the walls were made dirty by rains. இதுதான் என்னோட ஆன்சர்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஃபார் பிட்டான்ஸ்னா ஒர்க்கிங் ஃபார் வெரி லிட்டில் மணி, அதாவது ரொம்ப சொற்ப காசுக்காக வேலை செய்யறது. ஸோ அதனோட மீனிங் வந்து இந்த ஏ ஆப்ஷன்ல இருக்கா பி ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணணும். ஸோ ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டான்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்றாரு, he didn't want to work because he was tired, இல்லை he didn't want to work as he gets low income for his work. கண்டிப்பா லோ இன்கம் தான். ஸோ இதுதான் நீங்க டிக் பண்ணணும். ஸோ மீதி ரெண்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மீனிங் மட்டும் சொல்றேன். ஆஷன் அப்படின்னா பேல்னு அர்த்தம், அதாவது ரொம்ப வெளுத்து போயிருக்கிறது, அதுதான் வந்து பேல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு இந்த சென்டென்ஸோட மீனிங் ஏ ஆப்ஷன்ல கன்வே ஆயிருக்கா பி ஆப்ஷன்ல கன்வே ஆயிருக்கான்றதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரென்ச்ட் அப்படி ட்ரென்ச்டோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா thoroughly wet. ஸோ மழையில வந்து ஃபுல்லாக நம்ம நனைஞ்சோன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ட்ரென்ச்ட். ஸோ he is drenched to the skin. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 2. Days and weeks went by. It was a month since Gopal had left. The old man worked tirelessly. It was all there in the stone, the strong, straight shoulders of Krishna, his soft, curved hips, the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone. He could feel it. He only had to set it free with the chisel. He didn't feel hunger, he didn't feel thirst. He was driven by the strong desire to finish the sculpture in time. It was his biggest piece of work, his best. It would also be his last. On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. His shoulders began to ache, his arms felt heavy, and his vision blurred. Overcome with fear, he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. ஸோ நாட்கள் ஆனது, வாரங்கள் கடந்தது. கோபால் வந்து அவரோட மகன் வந்து அந்த ஓல்டு வயசான அந்த அப்பா அவரை விட்டுட்டு போய் 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம ஃபுல்லாக அந்த சிலையை செதுக்கிறதுலே தான் அவரோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இருந்தது. அவரோட மனசில் வந்து என்ன பதிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட ஸ்ட்ரெயிட்டான ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவரோட கர்வ்ட் ஹிப்ஸ், அதாவது வளைந்த இடுப்பு, அண்ட் தென் அவரோட பாயிண்டட் ஃபிங்கர்ஸ், அந்த குழலை பிடிச்சிருக்கிற அந்த ஃபிங்கர்ஸ், அண்ட் தென் அவரோட செரீன் ஃபேஸ்னா ரொம்பவே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு முகம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர், அந்த வயசானவரோட இமேஜினேஷன்ல கிளியரா பதிஞ்சிருந்தது. அதை தான் வந்து அவர் இந்த சிலையில கொண்டு வர போறாரு. அந்த கல்லை வந்து அந்த அவர் இமேஜின் பண்ணியிருக்கிற அந்த பிக்சர், அவர் இமேஜின் பண்ணியிருக்கிறதுல கிருஷ்ணர் எப்படியெல்லாம் இவர் இமேஜின் பண்ணியிருக்காரோ அதை அப்படியே வந்து இந்த கல்லை செதுக்கி கொண்டு வர போறாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவர் வந்து நினைச்சிருக்காரு, இப்படிதான் வந்து இந்த சிலையை செய்யணும்ட்டு. அண்ட் கண்டிப்பா வந்து சிசலை வச்சு அதை கண்டிப்பா வந்து அவரு பண்ணிடுவாரு. ஸோ அவருக்கு பசி தெரியல, தாகம் தெரியல. அவரோட முழு கவனமும் எதுல இருந்ததுன்னா அந்த சிலையை வந்து டைம்க்கு செய்து முடிக்கணும் அப்படின்றது தான். இதுதான் வந்து அவரோட செய்ததுலேயே பெரிய ஒர்க் அண்ட் ரொம்ப பெஸ்டான ஒர்க்கும் கூட. அதுவும் இல்லாமல் லாஸ்டான ஒர்க்கும் இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ அவர் வந்து சிசல் எடுத்து வேலை செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அவரோட ஷோல்டர்ஸ் வந்து வலிக்க ஆரம்பிச்சுது. அவரோட கரங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த பார்வை வந்து கொஞ்சம் மங்கல் அடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பயம் வந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா முட்டி போட்டு கடவுளை வந்து வேண்டுறாரு. இப்பெல்லாம் வந்து அவரு ரொம்ப வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காரு. Masterji, Salim said, "You haven't touched your food again. Please have some rice and vegetables. You only had a glass of milk for breakfast. Have the curd. You like curd, I know you do." The old man looked up. He whispered, "I don't think I'll be able to finish it. If Gopal was here, it would be different. He hadn't yet learned to carve the finer details, but in a year or 2 he would have learned surely." He fell silent. It was the features and hands that gave him trouble.
There was something missing in his figures, that something which can't be taught. ஸோ சலீம் வந்து என்ன பண்ணுறான்னா மாஸ்டர்ஜி வந்து கூப்பிடுறான். நீங்கள் சாப்பாடே சாப்பிடலையே மாஸ்டர்ஜி, கொஞ்சம் ரைஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்க. நீங்கள் வந்து காலை உணவுக்கே வெறும் பால் தான் எடுத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் கர்ட் சாப்பிடுங்க, உங்களுக்கு கர்ட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கர்ட்னா தயிர், அது உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். உடனே வந்து அந்த வயசானவர் சொல்கிறாரு, நான் இந்த சிலையை முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, கோபால் இங்கே இருந்திருந்தானா வேறு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் ஃபைனல் டீட்டெயில்ஸை கார்வ் பண்ணுறதுக்கு அவன் இன்னும் கற்றுக்கல, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் அவன் கற்றுருந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவனுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த சிலையோட அந்த ஃபீச்சர்ஸ் செதுக்கிறதுல தான் வந்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவன் செதுக்கின சிலையிலலாம் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருந்தது, அது வந்து சொல்லி கொடுத்து வரதில்லை, தானாகவே வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. Because it comes from somewhere deep inside you, Salim whispered, from deep inside here, and he pointed to his heart. The old man looked at the boy surprised. He saw him blush and turn his face away. You're right, Salim, you're right. And then he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. Eat, Master Ji, eat. Everything will be all right. After he had eaten, the old man once again took up his hammer and chisel. He worked till late in the night. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. His whole body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. Hey Ram, he muttered and sank into a comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. ஸோ இந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கோபால் வந்து செதுக்கின சிலையிலலாம் வந்து அந்த ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருந்தது, அது வந்து சொல்லி கொடுத்து வரதில்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதுக்கு வந்து சலீம் வந்து சொல்கிறான், ஆமாம் அது வந்து உங்களுக்கு உள்ளேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஹார்ட்டை, அந்த செஸ்டில் இருக்கிற அந்த ஹார்ட்டை தொட்டு அவன் காமிக்கிறான், இங்கேருந்து வரணும். உடனே வந்து இந்த ஓல்ட் மேன் இவருக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக ஆகிட்டு சலீமை பார்க்குறாரு. உடனே அவனுக்கு வந்து கொஞ்சம் சொன்னது வந்து கொஞ்சம் வெட்கமாக இருக்குது. ஸோ அவனோட முகத்தை திருப்பிக்கிறான். உடனே ஓல்ட் மேன் சொல்கிறாரு, நீ கரெக்டாக தான் சொல்கிற சலீம், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு கசப்பாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இல்லைன்னா அங்கே வராது அப்படின்னு சொல்லி அவரோட செஸ்ட்டை வந்து அடித்து சொல்கிறாரு. அப்படி உனக்கு அங்கே இல்லைன்னா நீ வந்து ஆக்ராக்கு போயிட்டு நிறைய ஆஷ்ட்ரே இதெல்லாம் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக இருமல் வருது. உடனே வந்து தண்ணிக்காக வந்து கிளாஸ் தேடுறாரு. உடனே சலீம் சொல்கிறான், சாப்பிடுங்க மாஸ்டர்ஜி, சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஓல்ட் மேன் வந்து திருப்பி வந்து அந்த ஹேமர் சிசல் எடுத்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு சிலையை. லேட் நைட் வரைக்கும் செதுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் காலை ஆகுது. ரொம்ப அதிகாலையில் வந்து என்ன ஆகுதுன்னா, சிசல் வந்து அவர் கையிலேருந்து கீழே விழுந்துருது, ஹேமரும் கீழே விழுந்துருது. அவர் வந்து அப்படியே சரிஞ்சு விழுறாரு. அவரோட நெற்றி வந்து கிருஷ்ணனோட ஃப்ளூட்ல வந்து போய் படிஞ்சு அதுக்கப்புறமா வந்து அவரோட பெடஸ்டல்ல போய் அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. ஹே ராம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஒரு இருட்டுக்குள்ள போயிடுறாரு. கண்ணை திறந்து அவர் பார்க்கும்போது அவர் வந்து அவரோட ரூம்ல அவரோட காட்ல படுத்துட்டு இருக்காரு. ஒரு காட்டன் பிளாங்கெட் அவர் மேல போர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து செக்ஷன் 2. செக்ஷன் 2ல இருக்கிற க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் படிச்சிடுங்க. அண்ட் தென் ரீட் த சென்டென்சஸ் அண்ட் நம்பர் தெம் இன் கரெக்ட் ஆர்டர். ஸோ டோட்டலாக 7 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. We will move on to section 3. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No, he could hear it again, the strong blow of the hammer on top of the chisel. ஸோ அவர் வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவரோட பெட்டில் படுத்துட்டு இருக்கார் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த சிசல், இந்த சிலையை செதுக்கிற சத்தம் வந்து அவரோட காதுகளுக்கு வந்து கேட்குது.
உடனே அவர் வந்து உற்று கேட்குறாரு. இல்லை நம்மளோட காதுகள் நம்மளை ஏமாத்துதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் இல்லை, அந்த சிசல் வந்து சத்தம் நல்லாவே கேட்குது அவருக்கு. அந்த சிசல் மேலே அந்த சுத்தியல் அடிக்கிற சத்தமும் நல்லாவே கேட்குது. Gopal, he was back. Gopal had returned. He would help him. They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room and reached the door. Gopal, he was about to shout when the words froze on his lips. No, he wanted to cry out, "Stop, stop the work." But he couldn't move. Shock had immobilized him. He stood staring at the back of the young stone carver, working on the face of the statue, on the eyebrows, arching over a pair of fine eyes. But it was not his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. It was Salim, his servant. ஸோ இவர் வந்து இந்த உளி அண்ட் அந்த சுத்தியல் அந்த உளியோட சத்தம் கேட்டவுடனே இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, கோபால் தான் திரும்பி வந்துட்டான், கோபால் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா நம்ம இந்த ஸ்டாச்சு வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்லேருந்து கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி அந்த ஸ்மால் ரூமை கிராஸ் பண்ணி டோர் கிட்ட வராரு. டோர் கிட்ட வந்தோன்னா கோபால் அப்படின்னு கத்தலான்னு சொல்லி வராரு. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து அவரோட லிப்ஸ் வந்து, அதாவது அவரோட உதடுகள்லேருந்து வார்த்தை வந்து வரல. அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இல்லை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் வந்து அவரால் மூவ் பண்ணலை. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஷாக் அங்கே காத்துட்டு இருந்தது. அந்த ஷாக்ல வந்து அவரால் வந்து பேசவும் முடியல, நகரவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. இம்மொபிலைஸ்டுனா அவரால் மூவ் பண்ணவே முடியல. அந்த ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவர் வந்து அப்படியே அந்த ஒரு யங் ஸ்டோன் கார்வர் வந்து அங்கே அந்த கிருஷ்ணரோட அந்த ஐப்ரோஸ், ஃபேஸ், அப்புறம் அந்த ஐஸ் இதிலெல்லாம் வந்து ரொம்ப வந்து நுண்ணியமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு பின்னாலேருந்து. ஆனால் அது வந்து அவரோட பையன் கோபால் கிடையாது, அது வந்து சலீம், அந்த சர்வன்ட் பாய். அவன் தான் வந்து அந்த கிருஷ்ணரோட முகத்தில் வந்து அழகாக வந்து ஐப்ரோஸ், கண்ணு இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக செதுக்கிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. The old man watched stunned. The first wave of shock, fear and anger passed to give way to a feeling of great relief and happiness. "Hey Ram," the old man whispered. "Hey Ram," and tottered over to the boy, dropping his hand on his shoulder. He said softly, "Salim." The startled boy turned and looked up at his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hands. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்டன்னிங்காக இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக கோவம் வந்தது. யாரோ வந்து நம்மளோட சிலையை செதுக்குறாங்க, உடனே அவங்கள தடுக்கணுன்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் அந்த ஸ்டோன் கார்வர் எவ்வளோ அழகாக அந்த முகத்தில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம், அந்த கண், அந்த ஐப்ரோஸ், இதை தான் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம், இவ்வளோ அழகாக செதுக்கிறது அவர் பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து ஹே ராம்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட போகிறாரு. அவரை ஷோல்டரில் தொடுறாரு. சலீம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரோட குரலை கேட்டோன்னே இந்த பையனுக்கு வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடிச்சுட்டு அப்படியே கிடுகிடுன்னு எழுந்து நிற்கிறான். ஹேமரும் சிசலும் கையில் வச்சிருக்கான். "Salim," the old man searched for words. I only wanted to help," whispered the boy. "I'll learn if you teach me, Master Ji. I have practiced secretly for almost 20 years, for almost 2 years in the quarry. Please tell me, for many years I wanted to become a sculptor like you, yet I fought the feeling, but it proved too strong. I know there is nothing in this world I would like to do more. There is nothing in life that I could do better. I want to become a stone carver. Will you please teach me, Master Ji?" The old man pulled the boy's head against his shoulder and whispered, "There is nothing I can teach you, my son beta. Go ahead. You have it in your hands and in your heart. I know you will be one of the country's finest stone carvers." ஸோ இந்த ஓல்ட் மேன் வந்து சலீம்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன பேசுறதுன்னே இவருக்கு தெரியல, என்ன வார்த்தையை சொல்றதுன்னு இவருக்கு தெரியல. உடனே சலீம் வந்து சொல்றான் ரொம்ப மெதுவாக, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன் மாஸ்டர் ஜி. நான் வந்து உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்குவேன் மாஸ்டர் ஜி. எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வந்து சீக்ரெட்டாக 2 வருஷமாக குவாரியில் வந்து இந்த கல் செதுக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் ஜி" அப்படின்னு சொல்கிறான். "சொல்லுங்க மாஸ்டர் ஜி, நான் ரொம்ப வருஷமா வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு ஸ்கல்ப்டர்னா சிற்பி ஆகணும்னு தான் வந்து நான் நினச்சிருக்கேன். ஆனால் வந்து என்னால் ஆக முடியுமான்னு தெரியல. அந்த ஃபீலிங்கோட நான் போராடி இருக்கேன்.
பட் ஆனால் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இந்த உலகத்திலே வந்து நான் வந்து இந்த வேலையை தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன். இதை விட ரொம்பவே வந்து பெட்டராக நான் எந்த வேலையும் செய்ய முடியாது மாஸ்டர்ஜி. நான் ஒரு ஸ்டோன் கார்வர் ஆகணும், எனக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஓல்ட் மேன் வந்து அந்த சலீம் அந்த பையனோட தலையை வந்து தன்னோட ஷோல்டரில் வந்து சாய்ச்சிக்கிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னோட மகனே, நீ தாராளமாக செதுக்கு, எல்லாமே வந்து உன்னோட கைகள்லையும் உன்னோட ஹார்ட்லேயும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீ வந்து இந்த கண்ட்ரிலேயே வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஸ்டோன் கார்வராக வந்து நிச்சயமாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. அதாவது என்னன்னா, நம்ம மனசில் எதையாவது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி நம்ம செஞ்சோன்னா அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட தீம். அதாவது இந்த ஸ்டோரியில் இருக்கிற மாரல் ஆர் தீம் அதுதான். அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது நம்ம கண்டிப்பாக அதில் வந்து மிக உயரத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் இது. ஸோ இந்த ஸ்டோரியை எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரூன் ஸ்ரீவஸ்தவ். She is an Indian author of German origin. She is a multifaceted artist, a writer, a sculptor, and an illustrator. As a writer, she had written over 25 books for children of all ages. ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆத்தர் தான், பட் ஜெர்மனியில் பிறந்தவங்க. அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ரைட்டர், ஸ்கல்ப்டர், இல்லஸ்ட்ரேட்டர். அவங்க வந்து மோர் தேன் 25 புக்ஸ் வந்து சில்ட்ரனுக்காக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிற க்ளாசரியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து சர்டன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆன்சர். வெரி ஸ்மால் கொஷின்ஸ் தான், நீங்கள் வந்து யூ கேன் ஆன்சர் ஆன் யுவர் ஓன். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்பவே நல்ல லெசன். ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் கார்வரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் லெசன். Go through பண்ணி பாருங்க, எக்ஸசைசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. And if you have any doubts, you can comment me. I'll clarify your doubts. And thank you for watching this video.